அனைவருக்கும் மாலை வணக்கம். அதாவது பத்திரிகையாளர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அறிவு பசி உள்ளவர்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உலகத்துக்கே அறிவு அள்ளி கொடுக்குறவர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த படம் உறுதியாக பிடிச்சிருக்குன்னு ஒரு நம்பிக்கையோட மறுபடியும் உங்களுக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் இந்த படத்தை மக்களிடம் கொண்டு சொல்ல எங்களுக்கு பேருதவி பெற வேண்டும். உறுதியாக அந்த நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். இல்லையா, இது அப்படி நாங்கள் சொல்லலையா, இல்லை எந்த மதத்தையும் எதிரானவர்கள்னு சொல்லவே இல்லை. நான் கிறிஸ்துவ மதத்துக்கு எதிரானா இந்து ஆதரிச்சிருக்கணும், முஸ்லாமியரை ஆதரிச்சிருக்கணும். இது ஒரு கதை. இந்த கதை நடந்த சம்பவங்களின் ஒரு கோர்வை. ஆமாம். இல்லை, நான் என்ன சொல்கிறேன், சாமியை நம்ம ஒரு பேரில் கூப்பிட்றோம் தவிர எல்லாமே சாமி தான். அந்த சாமியை தான் நம்ம இப்போ இயேசுவாக இருந்தாலும் அதில் நம்ம ஒரு சாமியாக தானே பார்க்குறோம். அதனால் இது ஒரு சாமிங்கிற இடத்துல தான் நம்ம பொதுத்தன்மையோடு தான் பார்க்குறோம். அதனால் உறுதியாக அதை ஏற்றுக்கொள்ளப்படும், மக்களும் உறுதியாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகிறோம். இல்லை, நான் வாழ்ந்த கதை, நான் அனுபவித்த கதை. என் சிறுவயது முதலே நான் அந்த எல்லா இதுவுமே என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம். உறுதியாக நான் பாதிக்கப்பட்டும், என்னுடைய அடையாளங்கள் அழிக்கப்பட்டது, என்னுடைய உறவுகள் பிரிக்கப்பட்டது. அப்போ என் உறவே அங்கே போய் என் மூதாதையர்களே, என் சாமிங்கிறது வேறு யாரும் இல்லை, இயேசு உட்பட இந்த மண்ணில் பிறந்தவர்கள் தான் மரணித்த பிறகு அவர்கள் சாமி ஆகிறார்கள். ஏன்னா இயேசு இறந்ததுக்கப்புறம் ஒரு 100 ஆண்டுகள்னு சொல்கிறாங்க, அது எவ்வளோன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவங்கள மனசாட்சி உறுத்திக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவரை சாமியை கும்பிடுறாங்க. இந்த படத்துடைய ஒன்றுலன்னு என்னென்னு நாங்கள் சொன்னால் நீங்கள் சொல்லிடுறேன். இந்த படத்தோட ஒன்றில் என்னென்னா, நீங்கள் நம்மளுடைய முன்னோர்கள், அதாவது தாய் தந்தையும் சரி, நம்முடைய தாத்தா பாட்டியும் சரி, இறந்துட்டா நீங்கள் கும்பிட்டா சாமி, கும்பிடலன்னா அவங்க ஒரு பேய்ங்கிறது அந்த படத்தோட நான் ஒரு கதையாக சொல்லியிருக்கோம். தவிர வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், எதில் முரண்படுறேன்னு சொல்லுங்கள். பாதிக்கப்பட்டேன்னு சொல்கிறீங்க, பாதிக்கப்பட்டீங்க அப்படின்னா இப்போ மாறணுன்றீங்களா, மாறக்கூடாதுன்றீங்களா? அடையாளங்களை அழித்து விடாதீர்கள்ங்கிறேன். நீங்கள் மதம்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ நான் வெளிநாட்டில் போய் என்னுடைய சடங்கு, என்னுடைய பண்பாடு, என்னுடைய பழக்க வழக்கங்கள்னா எதில் வருது? அது மதத்தில் வருதுன்னு நீங்கள்லாம் பார்க்குறீங்க. நான் அப்படி பார்க்கல, என் மண்ணின் அடையாளமாக பார்க்குறேன். நான் இது ஒரு அரபு நாட்டு ஏதோ ஒரு வெள்ளைக்காரனுடைய அடையாளத்தையும் நான் பின்பற்றும் போது அது அவனுடைய அடையாளமாக தான் இருக்கும். நான் ஒரு தமிழன், நான் ஒரு இந்தியன், நான் என் மண் சார்ந்த அடையாளமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். தவிர வேறு எந்த மாற்று மதத்தை குறை சொல்வதற்காக இந்த படம் இல்லை. இல்லை, அது ஒரு மனிதர் பெண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறான், அதுக்கு மதம் தடையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். சட்டத்தை நம்ம எங்கேயும் மீறலை. இந்திய ஆமா இல்ல அதான் சொல்றேன்ல, வரலாற்றுகள் நிறைய திருத்தப்பட வேண்டிய கோர்ட்ல நீங்க சொல்றது கொடி இல்ல திருத்த இல்ல அதான் இன்னைக்கு. அப்புறம் எத்தனை அமெண்ட்மெண்ட் வந்திருக்குது, எத்தனை சட்டங்கள் திருத்தப்பட்டு இருக்குது. அப்ப அது அந்த சட்டத்தை ஏத்துனவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நீங்க கேட்கணுமா இல்லையா? அந்த சட்டத்தை ஏத்துனவங்களுக்கு தெரியாதான்னு கேட்கணுமா இல்லையா? அப்ப ஏன் மாத்திருக்காங்க? தேவை, இந்த நாட்டில் தேவை இருக்கிறத ஒரு விஷயம். மக்கள் தன்னுடைய பூர்வீகம்னா தன் மண்ண அடையாளம் என்னங்கிறது அது தெரிஞ்சிருக்கிறதாண்டி வரும்போது அதுக்காக அது தேவைப்படுது, மாத்துறாங்க. சரி, கிறிஸ்துவ மதம் ஒரு நிமிஷம், இதுதான் நீங்கள் படத்துடைய கதையே அதுதான். கிறிஸ்துவ மதம் எந்த கோயிலுக்கு கட்டிச்சு, எந்த ஸ்கூலுக்கு கட்டிச்சுன்னு சொல்லுங்க. பேர் வச்சிருக்குது, சொல்றேன். என்ன பேச விடுங்க. அரசு அந்த பள்ளிக்கூடம், நான் படித்த பள்ளிக்கூடமே கிறிஸ்துவ. நான் இது வரைக்கும் நீங்க எல்லாருமே சொல்லுவீங்க கிறிஸ்துவ பள்ளியோட தான், ஏன்னா அதுதான் அவங்களுடைய எண்ணமும் கூட. ஆனால் அந்த பள்ளிக்கூடம் அரசு உதவி பெறதான் இருக்கும். அந்த இடம் கொடுத்தது அரசு, வெள்ளக்காரன் அங்கிருந்து இடம் கொண்டு வந்தானே. அப்புறம் அந்த வரி எல்லாமே அரசு கட்டுது. அப்ப இது எது இந்த கவர்மெண்ட் யாரு? இந்து மதமே இல்ல. இங்க நான் மதமே சொல்ல, என் மண் சார்ந்த அடையாளம் தான் சொன்னேன். அத்தனை ஸ்கூலுமே என் மண் சார்ந்த ஸ்கூல் தான். இல்ல இது இந்து இல்லைங்க, இன்னும் அரசு சார்ந்து இருக்குது. அவ்வளவு அரசு உதவி பெற பள்ளிக்கூடம் பேர் வச்சிருப்பாங்க. அவ்வளவுமே அரசு கொடுத்த பணம் தான், அரசு கொடுக்க சம்பளம். அதுலதான் நம்ம டயலாக் வச்சிருப்போம். உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே அரசு தான் சம்பளம் கொடுக்கணும்னு வச்சிருப்பேன். அரசு தான் சொல்லியிருப்பேன், யாருடைய தனிப்பட்டதுல இல்ல. அது நீங்க புரிஞ்சுக்கணும். சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் கொண்டு வந்தாங்க, அது அரசு உதவி. சரி, இல்ல சுதந்திரத்துக்கு 1800ல எந்த கவர்மெண்ட் இருந்துச்சு? இல்ல அதுக்கு முன்னாடி நம்ம பள்ளி பேடம் இல்லங்கிறீங்களா? இல்ல சார், உங்களுக்கு தெரியுமா சார்? இல்ல இருங்க, பள்ளிக்கூடம் இல்ல
ரைட்டு. அதுக்காண்டி fathers வந்து salary யே கொடுக்கறது இல்லைன்னு சொல்லாதீங்க. அரசு தான் salary கொடுக்குது. சரி சரி இந்த சரி சரி இந்த இல்ல நீங்க சொல்றது நம்ம ஊர் பாதர்னு சொன்னீங்கன்னா நான் வந்து எனக்கு பதில் சொல்ல தெரியாது. இதே வெள்ளைக்காரன் 1800 ஐயா சொன்னதுனால சொல்றேன். வெள்ளைக்காரன் அங்க இருந்து அவங்க வீட்டுல இருந்து பணம் கொண்டு வந்து கொடுத்தானா? என்ன எப்படி சொல்றீங்க? இங்க இருந்து பணத்தை கொண்டு போயிருக்காங்க தவிர யாரும் கொண்டு வந்து கொடுக்கல. என் மண் சார்ந்து ஏங்க அவரே இங்க பிழைக்க தானே வராங்க. அவங்க ஒரு வியாபாரம் செஞ்சு வராங்க. அப்புறம் எப்படிங்க அவங்க எங்கிருந்து பணத்தை கொண்டு வந்துருப்பாங்க? அது கொடுத்துட்டோம். அதை நம்ம முன்னோர்கள் கொடுத்தாங்க. அதான் நான் அதுக்கு அது தவறை நான் திருத்திக் கொள்ள கூடாதா? நான் என்ன சொல்றேன், இந்த படத்துல இல்ல சார், இந்த படம் இல்ல அது நம்ம அது நீங்க உங்களுடைய இது. நான் மத மாற்றத்தை எதிர்ங்க, நாங்களே எதிர்க்கோம். அதுக்கு முன்ன இங்க ஸ்கூல் இல்ல. இந்திய சுதந்திர அடைக்கு முன்ன பச்சைப்பா காலேஜ் யார் கட்டினா? பச்சையப்பன் கல்லூரி யார் சார் கட்டினா? யாரு எதுக்கு கட்டினா? அந்த பின்னாடி நீங்க ஆராய்ச்சி பார்க்கணும். நான் எனக்கு அந்த கல்லூரி நீங்க ஆராய்ச்சி பாத்தீங்கன்னா சார், யாருமே நான் வெள்ளைக்காரன் பணம் கொண்டு வந்து இந்த கல்லூரி எனக்கு 5 பைசா எனக்கு செலவு பண்ணலாம் எனக்கு சொல்றேன். என் பணம், என் மக்களுடைய பணம், என் மண்ணுடைய பணம், என் மண்ணுடைய வளம். அதுதான் இந்த மக்களுக்கு அறிவுக்காக. எல்லாம் கொண்டு போல. நானும் படிச்சேன் சார், நானும் கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சேன். நானும் ஸ்கூல் இல்ல ஆனா சொல்றேன், ஏதான் சொல்றேன், அதை நான் தப்பே சொல்லல. ஆனா எனக்கு அந்த கல்வி, அந்த எனக்கான கல்வியை கொடுத்த ஆசிரியருக்கு சம்பளம் கொடுத்தது அரசு, அந்த இடம் கொடுத்தது அரசு, அந்த இடத்துக்கு வரி கொடுத்தது அரசு கொடுத்துட்டு ஏன் இந்த கிறிஸ்டியன் ஸ்கூல் சொல்றீங்க? இல்ல அதுக்கு முன்னாடி இருக்கு சார். அதுக்கு முன்னாடி யாரு இருந்தா? 54 முன்னாடி 54 வரைக்கும் தமிழ்ல ஸ்கூல்ல தமிழே கிடையாது சார். மிஷினரி கிடையாது சார். மிஷினரி கிடையாது. ஒரு வெள்ளைக்காரோட அந்த அப்ப வெள்ளைக்காரன் அது ஆமா சார். அப்ப கல்வி அப்ப அதுக்கு முன்னாடி நான் அதுக்கு முன்னாடி நான் கல்வி வச்சிருந்தேன். அங்க நான் அந்த படத்துல வச்சிருப்பேன். இங்க இல்ல குருகுலங்க, அதே தவறு சார். குருகுலங்கிறதே தவறு சார். எங்க ஆட்சிக்கு எங்க அப்பாவுடைய அம்மா, எங்க அப்பாவுக்கு இன்னைக்கு 80 வயசு, எங்க ஆட்சிக்கு 90 வயசுல இறந்துட்டாங்க. அவங்களுக்கு படிச்சு கொடுத்தது ஒரு வாத்தியார் வந்து ஒரு பறையர். என்னன்னா இன்னைக்கு அவங்க வீட்டுல போய் தான் யார் பள்ளிக்கூடம் வச்சிருக்காங்கன்னா அவங்க வாத்தியார் அவங்க வீட்டுல திருநெல்வேலி போய் அந்த அவங்க வீட்டுல போய் தான் படிக்கணும். அதுதான் நடைமுறை இருந்தது. அப்ப சில இடத்துல இல்ல அது எல்லா இடத்துலயும் சார். நீங்க சொல்ற அந்த குருகுலத்துல நீங்க பார்ப்பன சொல்றீங்களா? பார்ப்பன இல்லாத ஊர் எத்தனை ஊர் இருந்தது? பார்ப்பன இருக்கிற ஊர் எந்த ஊர் எத்தனை ஊர் இருந்துச்சு? அப்ப மத்தவங்க எல்லாம் கத்துக்கிட்டு தானே எப்படி படத்துக்கு வாங்க மன்னிக்கணும் சார். ஐயா கேட்ட எனக்கு இல்ல சார். தயவுசெய்து படத்தை பத்தி கேளுங்க. படத்துல கதைகள் உங்களை வந்து பிடிச்சிருக்கா இல்லையா? ஒரு லவ் இருக்குது. ஒரு சின்ன பொண்ணு ஒரு பெண் வந்து பாத்மியாங்கிற ஒரு பெண்ணு, சின்ன தமிழ் செல்வி வந்து பாத்மியா மாறி அவளுக்கு பிடிக்காத வாழ்க்கை. ஏன்னா அவன் இங்க ஒருத்தர் காதலிக்கிற சின்ன வயசுல. அப்புறம் அது பிடிக்காத வாழ்க்கைக்கு போறா. மறுபடியும் இந்த ஊருக்கு வரணும்னு ஆசைப்படுற ஒரு சின்ன பெண்ணோட வாழ்க்கை இந்த கதை. வேற இதுல எதுவுமே கிடையாது. அதனால படத்தை பத்தி படம் நல்லா இருக்கு உண்மையிலே. அதாவது எல்லா மதங்களையும் ஈக்குவலா படுத்தி கடைசியில் புராதன யாருன்னு தெளிவா சொல்லிருக்கீங்க. படம் நல்லா இருக்கு. நம்ம சின்ன பிள்ளை ஏதாவது படம் திறன்னு கவலை. அதாவது எல்லா பத்திரிகை பிரஸ் மீட்லயும் படம் பிரஸ் மீட்ல அண்ணன் பிரச்சனைக்கு ஆளா இருப்பாரு. அண்ணன் ஆதரிச்சிருக்காப்ல அந்த படத்தை. இல்ல நெத்திங்கிறது அதான் அடையாளங்கிறேன் நான். அது ஒரு இந்துன்னு நீங்க சொல்லாதீங்க. அது பெரிய சயின்ஸ் இருக்கு அதுல. அவர் தமிழர், பெருந்தமிழர், கல்வி கொடுத்தாரு. எந்த காமராஜர் கல்வி கொடுத்தது இன்னைக்கு ஒரு சொல்றமா இல்லையா? சரி படத்தை பத்தி பேசுங்க. நீங்க குலசாமின்னு சிவலிங்கத்தை காட்டியிருக்கீங்கல்ல, எந்த ஒரு தமிழருக்கும் சிவலிங்கம் வந்து குலசாமி இல்ல. நான் எங்க சிவலிங்கம் குலசாமின்னு சொல்லவே இல்லை. அதை காட்டியிருக்கீங்க. பரமசிவன் அதாவது ஒரு மனிதன், பரமசிவன்ங்கிற ஒரு மனிதன் அவன் சாமி ஆயிட்டான். அந்த பரமசிவன் அப்படிங்கிறது வந்து வடமொழிக்காரங்களுக்கு தான். யார் சொன்ன? சரி வடமொழி எந்த மொழி? சரி நான் ரொம்ப விவாதம் பண்ணுவேன். ஏன்னா எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தெரியாத விஷயத்துல நான் பேசுவேன். இல்ல வடமொழி எந்த மொழி சொல்லுங்க. நான் படிச்சிருக்கேன். வடமொழி எந்த மொழி சொல்லுங்க. வடமொழி எந்த மொழி? வடமொழி எல்லாரும் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் வடமொழின்னு சொல்லிவிட்டான். வடமொழின்னு ஒண்ணு கிடையாது. அவனுக்கு அங்கங்க தாய்மொழி இருந்ததை தவிர வேற எவனுக்கு வடமொழி கிடையாது. உயிர் மொழி தமிழ். அப்புறம் வடமொழி எப்படி வரும்? அப்புறம் எப்படி வடமொழி? இந்தி உருவாக்கப்பட்டது. ஆமா நான் எடுத்துக்கிறேன். தமிழ் தான். ஆமா இன்னைக்கு பாருங்க அதை கூட பேச முடியாம கமல் பாருங்க. கமல் சாருக்கு அவ்வளவு பிரச்சனை. தமிழ்ல பிரச்சனை. யாரா அத எல்லா இடமும் அவரு இல்ல இன்னைக்கு உறுதியா இல்ல. அனாதையா நிக்கிறாரு. திராவிடம் கைவிட்டுருச்சு, ஆரியம் கைவிட்டுருச்சு. அவரை அனாதையா நிக்கிறாரு.
எங்க உறுதியா நிக்கிறாரு? அவர் அனாதை நிக்கிறாரு. இவரே திராவிடம்னா இந்தியன் கூட்டணி அவர் ஆதரிச்சுக்கும். படத்தை பத்தி பேசுங்க. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.